வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 8/4/2026 அகவலைப்படி உயர்வு, 3 மாத DA நிலுவைத் தொகை, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் சார்ந்து 2 குட் நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் அகவலைப்படி உயர்வு குறித்து முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. மார்ச் 25ஆம் தேதி நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய அகவலைப்படி DA உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது அனைவரது கவனம் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் மீது திரும்பியுள்ளது. இதற்கு முன்னதாக அகவலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு ஹோலி பண்டிகையை முன்னிட்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அவ்வாறு நடைபெறவில்லை. இதனால் தற்போது ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரத்தில் அறிவிப்புகள் வெளிவரும் என்று கூறப்பட்டு வருகிறது. அகவலைப்படி கணக்கீடு என்பது AICPIW தரவின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. 2025 ஜனவரி முதல் டிசம்பர் வரை உள்ள 12 மாத சராசரி AICPIW தரவின் அடிப்படையில் DA நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதாவது இந்த 12 மாத சராசரி AICPIW மதிப்பு சுமார் 145.5 உள்ளது. DA கணக்கீடு செய்வதற்கான ஃபார்முலா இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஃபார்முலா அடிப்படையில் AICPIW 12 மாத சராசரி 145.54 பெருக்கல் 2.88 ஈக்குவல் டு 419.15. 419.15 மைனஸ் 261.42 ஈக்குவல் டு 157.73. 157.73 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100 ஈக்குவல் டு 60.33% ஆகும். இந்த கணக்கீட்டின்படி அகவலைப்படி 60.33% வந்துள்ளது. இது பெரும்பாலும் 60%ஆகவே ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. இதனால் தற்போது உள்ள 58% அகவலைப்படி குறைந்தபட்சம் 2% முதல் அதிகபட்சமாக 3% வரை உயர்ந்து 60%ஆகவோ அல்லது 61% வரை செல்லும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த நிலையில் மார்ச் 25ஆம் தேதி நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய DA உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். இந்த நிலையில் புதிதாக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. அதாவது 5 மாநில சட்டசபை தேர்தல் அறிவிப்பு காரணமாகவே அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. மற்றொரு காரணமாக போர் பதட்டத்தின் காரணமாக இந்தியாவில் எரிவாயு விலை அதிகரித்திருக்கிறது. இந்த அதிகரித்த எரிவாயு விலை காரணமாக மத்திய அரசின் நிதிச்சுமை அதிகரித்திருப்பதாகவும் இதன் காரணமாகவே அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அனைவருடைய கவனம் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் மீது திரும்பியிருக்கிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏப்ரல் 2ஆம் வாரம் வெளிவந்தாலும் DA உயர்வை பொறுத்தளவில் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். இதன் காரணமாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களுக்கான அரியர் தொகை ஒரே தவணையில் 2026 ஏப்ரல் மாத சம்பளத்துடன் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஊழியர்களுடைய சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் 2025 டிசம்பரில் முடிவடைந்தது. இதற்கு பின்பு வரக்கூடிய முதல் அகவலைப்படி உயர்வாக இது இருப்பதால் இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் 8வது ஊதிய குழு சார்ந்த விவாதங்கள் நடைபெற்று வருவதால் இந்த DA உயர்வு எதிர்கால சம்பள கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு DA உயர்வு சார்ந்த அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரும் சூழல் உருவாகியிருக்கிறது. ஆனால் இதுவரை மத்திய அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளிவரவில்லை. எனவே அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முக்கிய முடிவு ஏற்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை
கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.